இந்த அஞ்சல் இருந்துட்டு அந்த பத்திரத்த மாத்திட்டு இருக்கா இல்லையா? அந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு நம்ம ஜானகி இருந்துட்டு கார்த்திக்கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அஞ்சலி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிற காரியத்த பாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியாம அஞ்சலி இருந்துட்டு கௌதம் கிட்ட போயிட்டு அந்த பத்திரத்த பார்த்தீங்கன்னா சைன் வாங்கிட்டு, அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கௌதம் அனுப்பிச்சான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துச்சு தெரியுமா கார்த்திக்? அந்த பத்திரத்த பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, அஞ்சலி தான் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சது அப்படின்ற மிகப்பெரிய உண்மையையும் நம்ம ஜானகி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஜானகிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதாவது கௌதம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் கார்த்திக் கௌதமுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு சொத்தை கொடுக்க விடாமல் தடுத்துட்ருக்கான். அதாவது இந்த அஞ்சலி என்ன தான் தடுத்தாலுமே கூட இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா 50%, அதாவது கௌதமுக்கு சேர வேண்டிய மொத்த சொத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போது ஆட்டியை போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா தயாராக இருந்துகிட்ருக்கான். இப்போதைக்கு இந்த அஞ்சலியை பற்றின ரகசியங்கள் எதுவுமே தெரிலனாலுமே கூட 20% பார்த்தீங்கன்னா இப்போது ஆட்டியை போடுறதுக்கு தயாராக இருக்கான். ஆனால் இந்த மகேஷ் மட்டும் இந்த எஸ்எஸ்கே கையில் சிக்கினா கண்டிப்பாக 50%, அதாவது கௌதமோட சொத்து மொத்தமாக இந்த அஞ்சலிக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இந்த அஞ்சலி இப்போ பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்கா இந்த எஸ்எஸ்கேவுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கறதுக்கு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக அந்த பத்திரத்தை மாற்றிடலாம், அதுக்கப்புறம் படித்து பார்க்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு கௌதம் வீட்டுக்கு, அதாவது கௌதம் வீட்டுக்கு இவங்க போட்டோம், அவங்கக்கிட்ட பேசிட்டோம். கடைசியில் கௌதம் அந்த பத்திரத்தை படித்து பார்க்கும்போது தான் எல்லா உண்மையுமே தெரிய இப்போது இந்த அதாவது கார்த்திகையும் ஜானகியும் பார்த்தீங்கன்னா முழுசாக இந்த கௌதம் வெறுத்து தருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம். எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பத்திரத்தை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த கார்த்திகை பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்ருக்காங்க இந்த அஞ்சலியை. கார்த்திக் அந்த பத்திரத்தை எடுத்து படிச்சுப்பார், அந்த பத்திரத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சலி பத்திரத்தை மாற்றிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஆரம்பத்தில் கார்த்திக் எதுக்காக அஞ்சலி நீ இப்படி பண்ண, எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை மாற்றின அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு எதுக்காக சொத்தை கொடுக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயத்த நம்ம ஜானகி சொல்கிறாங்க. அதாவது நீ ஏற்கனவே கௌதம் வீட்டுக்கெல்லாம் போயிருக்க, அங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சலி அந்த பத்திரத்தில் சைன் வாங்கிட்டு வந்திருக்கா, இதெல்லாம் உண்மையா கார்த்திக் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஆமாம் கார்த்திக், அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சலி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனா பார்த்தியா, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கௌதமோட வீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கௌதம் தானாக பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பத்திரத்தில் சைன் போட்டு நமக்கு கொரியர் பண்ணல, அது எல்லாத்தையுமே செஞ்சது அஞ்சலி தான் அப்படின்றது இப்போது உறுதியாக பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.